ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்புங்கய்யா. கடந்த பதிவில் துலா ராசியை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். எல்லாம் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த விருச்சகம் போடவே இல்லைங்களையா, நீ வரவே இல்லையே அப்படின்னு பதிவுலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ விருச்சகத்தை பற்றி போட்டுடலாம். கண்டிப்பாக நிறைய விருச்சக நேயர்கள் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்காக இந்த பதிவு சிறப்பு பதிவாக கொஞ்சம் பண்ணிடுவோம். ஐயா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேட்ரிக்கே வந்துடுறேன் ஐயா. விருச்சகத்துக்கு சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷமாக பெரும் பிரச்சனை தான். ஒரு வீழ்ச்சியில் இருந்தவங்க எப்போதான் ஒரு வளர்ச்சிக்கு ஆகும், இப்போ விடுதலை ஆகும் அப்படின்னு எழுதிட்டு இருக்கிற நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கே புரியுது. அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை சொல்கிறதுக்கு தான் நானும் காத்துட்ருக்கிறேன். கண்டிப்பாக. முதற்கண் என்னை வாழ வைக்கும் அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இப்போ விருச்சகம், விருச்சகத்தினுடைய சிம்பல் தேல். அதில் அடங்கியுள்ள நட்சத்திரங்கள் விஷாகம் 4ஆம் பாதம், அனுசம் 4 பாதங்கள், கேட்டை 4 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்கள். அதாவது குரு, சனி, புதன், இந்த 3 அனுகிரகம் தான் மொத்த உருவம் தான் விருச்சகம். அந்த விருச்சகத்தில் சந்திர பகவான் நீச்சம் ஆறாங்க. வேற எந்த கிரகமும் உச்சமாவதில்லை. செவ்வாய் அங்கே ஆட்சி. அப்போ இந்த சந்திர பகவான் நீச்சம் ஆகிறதுனால விருச்சக ராசிக்காரர்களாகப்பட்டது ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு குழப்பமாயிடுறாங்க. ஒரு நல்ல சிந்தனை. ஏன்னா சந்திர பகவான் அப்படிங்கிறத மனகாரகன். மனசு நல்லா இருந்தால் தான் ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு வரும். அப்போ இவங்களுக்கு தெளிவான சிந்தனையோ தெளிவான முடிவோ கரெக்டான நேரத்தில் இவங்களுக்கு அமையறதில்லை. அதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் பெஸ்ட்டாக வந்துடலாம். புரியுங்களா? அது போக பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் பாக்யாதிபதி. இவங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான். அப்போ அந்த சந்திர பகவான் ஆகப்பட்டது நீச்சமாகிறதுனால இவங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டம், லக்கு, ஒரு நல்ல அனுகிரகங்கள், இது எல்லாமே தடைபடும். அதிர்ஷ்டங்கிறது அவ்வளவு சீக்கிரமாக கிடைக்காது. எதையுமே போராடி அனுபவிக்க வேண்டியது தான் இவங்களுடைய வேலை. அதே சமயத்தில் ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது. ஏன்னா விருச்சிகத்துக்கு மொத்தமாக எல்லாத்தையுமே கொடுத்துட மாட்டான் அந்த சந்திர பகவான். அப்போ ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது. இப்படித்தான் போயிட்டு இருக்கும். இது போக இவங்க ராசியிலேயே குரு பகவான் அந்த விசாக நட்சத்திரம் இருக்குது. அப்போ அந்த விசாக நட்சத்திரம் இவங்க ராசியில் வர்றதுனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல சில பிரச்சனைகள், மருத்துவ ரீதியாக இந்த வயிறு சம்பந்தப்பட்டது, லேடிஸுக்கு இந்த பீரியட் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து இவங்க பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம், அனுச நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தினால இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னா இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையால் கண்டிப்பாக இவங்க சிரமப்படுவாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு, வைத்திய செலவு கொடுக்கும். இல்லை அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி அந்த குழந்தையால் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன் இப்போ நான் சொல்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருத்தமாக கூட இருக்கலாம். இதை நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி இருக்கும். அப்போ அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பார்க்கறக்கே இவங்களுக்கு 40 வயசு ஆயிரும். அப்போ அந்த 40 வயசு வரைக்குமே இவங்க கஷ்டப்பட்டு, கடன்பட்டு, சித்திரவதைப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பூர்வீக சொத்து, விருச்சக ராசிக்காரங்க குட்டிக்கர்ணம் போட்டாலும் பூர்வீகத்தில் இருந்து ஆட்சி பண்ண முடியாது. அவங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்தோ, அவங்க பாட்டன் சம்பாதிச்ச சொத்தோ, அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துலையோ அவங்களுடைய மக்கள் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்போ அந்த பூர்வீக சொத்துங்கிறது ஒரு குட்டிச்சேவராக இருக்கும், இல்லை விலை போகாத பூமியாக இருக்கும், இல்லை பொருள் உங்களுதாக இருக்கும், பொறுப்பு மற்றவங்க பேரில் இருக்கும்.
அப்போ அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த பூர்வீக சொத்தே கிணத்துல போட்ட கல் மாதிரி தான். அப்போ அந்த பூர்வீக சொத்துனால 170% பேர் வாழ்க்கையில அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. அருமையா சொன்னீங்க. ஆனா இவங்க பொதுவா வந்து உதவி செய்யற மனப்பான்மை கொண்டவங்க. இவங்க அவ்வளவு உதவி செஞ்சாலும் பழிப்பாவதுக்கு ஆளாறாங்க. இது எதனால வர்றது? அதாவது இவங்களுடைய ராசி விருச்சகம், 8வது ராசி, ஒரு ரகசிய ராசி. இவங்ககிட்ட எந்த உண்மையை வேணும்னாலும் நாம சொல்லலாம். அந்த உண்மையாகப்பட்டது பாதுகாக்கப்படும். தனிப்பட்ட ரீதியா இருக்கக்கூடிய ரகசியத்தை ஒப்படைக்கலாம். இது வந்து யாருக்கும் சொல்ல வேண்டாம், இது உன்னை நம்பித்தான் சொல்ற அப்படின்னா அவங்க ஆயுள் காலம் முழுவதும் அந்த ரகசியம் காக்கப்படும். ஆனா அதே சமயத்துல வந்து இவங்களுக்கு வந்து ஏன் கஷ்டம்னு கேட்கறீங்க, அப்படித்தானே கேட்டீங்க? பிறந்ததுல இருந்தே கஷ்டமா தானே இருக்கு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம் குருவுடைய வீடு, 5ஆம் இடமும் குருவுடைய வீடு. அப்ப அந்த 2ஆம் இடம் குருவுடைய வீடாக வர்றதுனாலையும் அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானமாக வர்றதுனாலையும் அந்த பாக்கியம், இந்த குருவுடைய பாக்கியம் இவங்களுக்கு மட்டும்தான், இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது. ஆனா அப்படி இருந்தும் கஷ்டப்படுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னா அந்த குரு 2ஆம் இடத்துல வரும்போதே இவங்களுக்கு வந்து பேராசை, எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆசை ஜாஸ்தியா வச்சிருவாங்க. அது போக வந்து இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த குரு பகவான் உச்சமாகறாங்க. அப்ப அந்த உச்சமாகும் போது பிரம்மாண்டம், பேராசை, இது எல்லாமே இவங்களுக்கு வந்துடும். அப்போ வந்து இவங்க என்ன பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க வந்து பெருசா ஆசைப்படுவாங்க, பெருசா சாதிக்கும்னு ஆசைப்படுவாங்க, சீக்கிரம் பணக்கார ஆயிரோன்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்படும் போதுதான் இவங்க ஏதாவது ரூபத்துல மாட்டிக்கிறாங்க. என்னன்னா இவங்களுக்கு ஆனா அங்கீகாரம் பண்ணி கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா ஹார்ட் ஒர்க் போறதுல 1ஆம் நம்பர், சூப்பரான ஹார்ட் ஒர்க் போடுறேன், கம்பெனியில் என்ன மாதிரி உழைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு நான் ராப்பகலா உழைக்கிறேன், ஆனா அங்கீகாரத்தை மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ராசி 8வது ராசி இல்லைங்களா? அப்போ வந்து இவங்க கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா உழைப்பு அப்படிங்கிறது இவங்க வேலை செய்யக்கூடிய கம்பெனிக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். இவங்க கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நேர்மை, ஏன்னா 2ஆம் இடம் குரு, 5ஆம் இடம் குரு. அப்போ வந்து நேர்மையா உழைப்பாங்க, நேர்மையைத்தான் எதிர்பார்ப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா உழைச்சு நேர்மையாக ஒரு சேலரி எதிர்பார்த்தாலும் ஒரு நல்ல ப்ரமோஷனை எதிர்பார்த்தாலும் அந்த வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கிறதில்லை. அப்ப இவங்களுக்கு பின்னாண்ட வரவங்க அதை பணத்தை கட்டியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓனரையோ மேனேஜரையோ ஏதாவது ரூபத்தில் அவங்க வசம் வரமாற பண்ணியோ அந்த ப்ரமோஷனையோ அந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டையோ அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து ஒரு கம்பெனியில் 10 வருஷம் உழைச்சாலும் சரி, 15 வருஷம் உழைச்சாலும் சரி, அந்த பெனிஃபிட்டுங்கிறது இவங்களுக்கு கிடைப்பது இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காருக்கு ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா, எப்படி இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க ஜெயிப்பது அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு தான் 2ஆம் இடம் குருவாக வருது, 5ஆம் இடம் குருவாக வருது. நேர்மையாகவும் இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. அதே சமயத்துல இவங்க வாழ்க்கையில மனைவி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல பீக்கில் போயிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல உச்ச பலம் வாங்குறாரா மீனத்துல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல உச்ச பலம் வாங்கும்போது இவங்களுக்கு பேர், புகழ், லைஃப்ல அங்கீகாரம், ஒரு நல்ல பெரிய மனுஷனுடைய சப்போர்ட்டு, பெரிய மனுஷன் இருக்கக்கூடிய இடத்துல இவங்களும் நிற்கக்கூடிய ஒரு தகுதி எல்லாத்தையுமே இந்த சுக்கிர பகவான் கொடுத்துட்றாங்க. அது போக இவங்களுக்கு பாக்யாதிபதி சந்திர பகவான், அதே பாக்யாதிபதி 7ஆம் இடத்தில் உச்சம். அப்போ வந்து மனைவியால் அதிர்ஷ்டம், மனைவியால் நல்ல அனுகிரகம், மனைவி வந்ததுக்கு அப்புறம் நான் நல்ல நிலைமைக்கு வந்தேன், இன்னைக்கு வந்து எல்லாரும் பார்த்து என்னை பெருமைப்படுறாங்க, எல்லாரும் என்னை மதிக்கிறாங்க அப்படின்னா என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான்.
இல்லை மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை கணவனாக இருந்தாலும் சரி, அந்த 7ஆம் இடம் உச்சம் பெறுவதால் கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல பவரா, நல்ல பொசிஷனுக்கு இந்த ஊரே பார்த்து, அந்த டிஸ்ட்ரிக்டே பார்த்து இவங்களை நல்லபடியாக பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும். சிறப்பு. ஏன்னா விருச்சகம் சொல்லும் போது நான் ஒரு வாக்கியம் தான் சொல்லுவேன், விதியும் சதி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு மோசடிகள், அதுவும் ஒதுக்கி வச்சு பாக்குறாங்க. வீட்டுல கூட என்னை தனியா ஒதுக்கிடுறாங்க, இருக்கானா இல்லைன்னு கூட. அந்த அளவுக்கு ஒரு தனிமை விரும்பி மாதிரி தனிமையே ஆக்கிட்டாங்க. தனிமை விரும்பின்னு சொல்றதை கூட தனிமையாவே ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் குறிப்பா இந்த 8ஆம் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு மட்டும் நடக்குது? ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் இடத்த அதிபதி, 4ஆம் இடத்த அதிபதி. அப்போ அந்த 3ஆம் இடத்த அதிபதியும் 4ஆம் இடத்த அதிபதியும் இவர்களுக்கு 6ஆம் இடத்துல நீச்சம். அப்போ அந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் நீச்சம் ஆகிறதுனாலையும், அதே சமயத்தில் அந்த 5க்குரிய அந்த 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் இங்கே உச்சமாகிறதுனாலையும் என்ன ஆகுனா, இவங்களுக்கு அண்ணன் தம்பிகள் மேல பாசம் பற்றுதல் எல்லாமே இருக்கும். ஆனா இவங்க மேல அந்த அன்போ அந்த பாசமோ இவங்க எதிர்பார்த்து ஏமாந்து போறாங்க. அதே சமயத்துல அந்த சனி பகவான் நீச்சம் ஆகிறதுனால இவங்களுக்கு வந்து தொழில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த தொழில்ல இவங்களுக்கு ஏமாற்றம் தான் வரும். அப்ப அந்த தொழில வந்து பாதிப்பான சாதிக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. இவங்க சம்பாரிச்சு இவங்க உழைச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்ப இவங்க வேலை செய்யக்கூடிய அந்த கம்பெனி இவர்களால் நல்ல பேர் எடுக்கும். இவங்க இருந்தாங்கன்னா அந்த கம்பெனிக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். இவர்களால் அந்த ஓனர்கள் நல்லா வளர்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களால் வளரவே முடியாது. ஏன்னா இவங்களுடைய ராசி ஒரு 8ஆம் ராசி, ஒரு மறைமுகமான ராசி, ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கணுங்கிற ராசி. அப்ப அவங்களுடைய விதிப்பலனாகப்பட்டது அந்த 8வது ராசியில பிறந்ததுனால தான் சில சோதனைகளும் சில வேதனைகளும் இன்னுமே கண்ணுக்கு தெரியாத, அவங்க யாருகிட்டையும் சொல்ல முடியாத சில வேதனைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு குரு 5ஆம் இடத்துல வர்றாருங்களா, அதே சமயத்துல 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல வர்றாரா, அதே சமயத்துல சுக்கிர பகவான் வந்து 5ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் உச்சமாகறாங்களா, அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல உச்சமாகறாருங்களா, அதே ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சமாகறாருங்களா. இவ்வளவு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை, ஒரு அனுகிரகத்தை வேறு எந்த ராசிக்கும் நீங்க பார்க்கவே முடியாது. அப்ப விருச்சகமாகப்பட்டது கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டாலும் அந்த 40-45 வயசுக்கு மேல இவங்க வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச இலக்கை கண்டிப்பாக அடைவார்கள். இவங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுவார்கள். அப்ப அடுத்தவங்க இவங்க கிட்ட வந்து ஒரு ஐடியா கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்க வளர்ந்துருவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சந்திர பகவானுடைய சப்போர்ட்டு, சுக்கிரனுடைய சப்போர்ட்டு, குருவுடைய சப்போர்ட்டு, செவ்வாயுடைய சப்போர்ட்டு, இவ்வளவு சப்போர்ட்டும் இவங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா நீங்க 40 வயசுக்கு மேல வளர்ந்துருன்னு சொல்றீங்க. உதாரணமா நம்ம பிஎம் கூட இருக்காரு, அவரு விருச்சகம் தான், நரேந்திர மோடி. கண்டிப்பா அவரு விருச்சகம் தான். ஸோ அவரு வந்து 40 வயசுக்கு மேலதான் அந்த முன்னேற்றம் வந்து இருக்கு. அந்த முன்னேற்றங்கிறது தொடர்ச்சியாக இருக்குது. பாத்தீங்களா, அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. அப்ப அதே மாதிரிதான் விருச்சக ராசியில அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தாற்போல் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டே இருப்பாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு அந்த முன் கோபம், அவசர புத்தினால நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, இவகிட்ட போய் வாழணுமா, இப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா திங்க் பண்ணாமல் சிம்பிளாக தனக்கு மனைவியால் யோகம் சொன்ன இல்லைங்களா, அந்த மனைவி பேச்சு கேட்டு, இல்ல மனைவி கணவர் பேச்சு கேட்டு, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பேச்சு கேட்டு எந்த விஷயத்திலையும் முடிவெடுத்தாங்கன்னா அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இந்த 6ஆம் அதிபதி சொன்னீங்க, 6ஆம் அதிபதி நீச்சமாகுதுன்னு. அப்ப நான் என்ன கேள்விக்கிறேன்னா, நண்பர்களும் மறைமுக எதிரியா மாறக்கூடுமா? அதே 6ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்து அதிபதி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம். அப்ப அந்த சூரிய பகவான் உச்சமாகிறதுனால எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும், எப்பேற்பட்ட துரோகிகள் வந்தாலும், யார் இவங்களை அழிப்பதற்கு நினைத்தாலும் அவங்களால
இவங்களை அழிக்க முடியாது. துரோகம் பண்ணலாம், சில டயத்தில் கெடுக்கலாம். அதை எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு அனுபவமா மாறிடும். அப்ப அந்த அனுபவமா மாறி அந்த அனுபவத்தால் அவங்களுடைய வாழ்க்கையில ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு அனுபவம் மிகப்பெரிய சக்தியாக விளங்கும். அது சூரிய பகவான் உச்சமாக இருக்கிறதுனால இவங்க எந்திரிச்சு நின்னாங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ராஜா மாதிரி நிற்பாங்க. சூரியன் என்பது அரசன். அப்ப இவங்க வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க இவங்களை பார்த்து புகழக்கூடிய அளவுக்கு நல்லா இருப்பாங்க. அதே சமயத்துல இவங்களுடைய வாழ்க்கையில பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் யாராவது ஒருத்தருக்கு ஒத்து வர மாட்டாங்க. அப்ப இவங்களுக்குள்ள அந்த மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். ஆனா அதே சமயத்துல இந்த விருச்சக ராசி இப்ப ஆணோ பெண்ணோ யார் இருந்துட்டாலும் அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்கிறது இருக்குது. அப்போ ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சோ, ஒருத்தரை ஒருத்தர் மதிச்சோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்பட்டோ நடந்தாங்கன்னா இவங்களை ஜெயிப்பதற்கு யாராலும் முடியாது. இப்ப கோச்சார ரீதியா இவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்குங்க? இவங்களுக்கு கோச்சார ரீதியா பாத்தீங்கன்னா இப்போ இந்த குரு பாத்தீங்கன்னா அதிசார பெயர்ச்சியாக இப்ப பயிற்சி ஆயிட்டாரு. அந்த குரு பகவான் விருச்சக ராசியவே பார்க்கிறாரு. அப்ப இது பாத்தீங்கன்னா மிக பெரிய யோகம். அது போக பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஆகப்பட்டது விருச்சக ராசிக்கு 3ஆம் இடமான மகரத்தையும் பார்க்கிறாரு. அப்ப இந்த 3ஆம் இடத்துலதான் அந்த செவ்வாய்ங்கிறது உச்ச பலமாகிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த உச்ச பலத்தின் காரணமாக அந்த குரு 3ஆம் இடத்தை பார்ப்பதின் காரணமாக, இந்த ராசியை பார்ப்பதின் காரணமாக இவங்க பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷ காலம் கஷ்டப்பட்டிருந்தாலும், நீங்க சொன்ன மாதிரி இந்த 8 வருஷ காலம் கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த கஷ்டம் எல்லாமே தீர்ந்து அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய நேர காலங்கள் வெகு தூரத்தில் இல்லை. அப்போ இவங்க வெற்றிக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா என்னால முடியும், நான் சம்பாதிப்பேன், நான் சாதிப்பேன், என்னை எல்லாரும் பார்த்து பெருமைப்படுவாங்க, எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நான் வளர்ந்து காட்டுவேன் அப்படிங்கிற தெம்பும் தைரியமும் இப்போ இந்த பீரியட்ல அவங்களுக்கு வந்துடும். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மணிகண்டன்.